श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धव गीता 16வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். फलश्रुतिरियं नृणाम् न श्रेयो रोचनं परम् श्रेयो विवक्षया प्रोक्तम् यथा भैषज्यरोचनम्। भगवान श्री कृष्णर உத்தவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை விவரிக்கிறார். உத்தவகீதை மொத்தத்திலேயே இந்த 16வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு வரீங்க ரொம்ப நாளில், அங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லுறீங்கன்னு. ஆனால் கூட அங்கெல்லாமே கூட ಜ್ಞಾನಿயோட லட்சணங்கள், பக்தியோட லட்சணங்கள், சாதன சதுஷ்டய சம்பத்தி, நல்ல சத்குணங்கள், இதெல்லாம் பல பல விஷயங்கள் பேசினா கூட வேறு எங்கேயுமே கூட பேசாத ஒரு விஷயத்தினை பகவான் ஒரு ரகசியத்தினை இங்கே ஓப்பனாக சொல்கிறார், லவுடாக. வேறு எங்கே உபனிஷத்தில் கூட சாஸ்திரம் நேராக இந்த அளவுக்கு டேராக பேசலை. ஏன்னா கடந்த சத்சங்கத்தில் சொல்லியிருக்கோம், சாஸ்திரமாத்துக்கு ஒரு ஹிடன் எஜெண்டா ஒன்று இருக்குது. அதுக்கு பல உதாரணங்கள் எல்லாம் சொன்னோம். அதுதான் இந்த 23வது ஸ்லோகத்தில் பகவான் இது நான் தான் சொல்லணும், வேறு யார் சொன்னால் கூட அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பகவான் சொல்லே ஏற்றுக்கிறது இல்லை. யார் படித்தாங்க உத்தவ கீதை டீட்டெயில்டாக? யாரும் இந்த 16வது அத்தியாயம் இப்படி யார் பார்ப்பாங்க? எங்கோ வெரி ரேர். பார்த்தா கூட அவங்களுக்கு பகவானோட அபிப்பிராயம் புரிஞ்சுதானேது சந்தேகம். அதனால் பகவான் ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு பல ஸ்லோகங்களை விவரிக்கிறார் உத்தவருக்கு. அதனால் நம்ம கூட இது ஒரு வாட்டி இது கரெக்டாக இந்த அத்தியாயம் நமக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் பகவான் சொல்கிறது இனிமே தர்மம் அதர்மம் விஷயத்திலோ, குண தோஷங்கள் விஷயத்திலோ, சதாச்சார துராச்சார விஷயத்திலோ எங்கேயுமே வாழ்க்கையில் சந்தேகமே வராது. அப்புறம் ஞான மார்க்கத்திலோ ரொம்ப வேகமாக சீக்கிரமாக முன்னு போகணும் அனே ஒரு நல்ல தைரிய சாகசம் தீரத்துவம் வரும். இல்லைன்னா எங்கேயோ இருக்கிறோம். இப்போ இங்கே பகவான் சொல்ல போகிற எல்லாமே கூட எல்லாரும் வேதத்தில் நம்புறவங்கள் தான், எல்லாரும் பக்தாள் தான், எல்லாரும் என்னை பூஜிக்கிறவங்க தான். ஆனால் ஹே உத்தவா, என்ன சொல்ல, என்னுடைய இந்த உண்மையான அபிப்பிராயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எல்லா இடத்துலையும் வேதத்தில் எல்லா உபனிஷத்துலும் நேராக சொல்ல முடியாது. நான் அப்படி பேசிட்டா நேராக யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க. அப்புறம் உடனே வேத மாதா கிட்ட யாரும் வரமாட்டாங்க. இதில் பகவான் சொன்ன விஷயம் என்னன்னா, த ஹிடன் எஜெண்டா சாஸ்திர மாதா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு அம்மா குழந்தைக்கு வேதிக்கு மருந்து கொடுக்கணும். ஆனால் அது எங்கோ ஒரு ஸ்வீட்லேயோ பாலல்லோ சுகரில் எல்லாம் கலக்கிட்டு
குடிக்க வைக்கிறான். ஆனால் அது குழந்தைக்கு தெரியாது, அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கண்ணா, இது நல்லா இருக்குண்ட பாரு, அம்மா சாப்பிட்றது பாரு, இப்படியெல்லாம் காட்டி இப்படி போய் சொல்லலாமான்னு கேட்டோம் எனக்கு கேள்வி. அப்படின்னா ஒரு உள்ள ஒன்றும் வெளியில் ஒன்றும் ஹிடன் எஜெண்டா. இது பொதுவாக அசுர குணங்கள் தமோ ரஜோ குணங்கள் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும்னு சொன்னோம் பகவத்கீதையில். அப்போது இது தப்பு இல்லையா, சாஸ்திரம் இப்படி பண்ணலாமான்னா இல்லை இல்லை. சாதாரணமான ஒரு தாய்க்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு அன்புனால தான் குழந்தையோட நல்லதுக்காக தான் போய் சொல்லி ஆசை காட்டி ஏதோ சொல்லி ஏதோ நடத்த வைக்கணும். இதுதான் வேதம் பூர்வபாகம் கொடுக்குற சொல்கிற இந்த பல ஸ்ருதிகள் இருக்கு. இது பண்ணும் ஸ்வர்க்கத்துக்கு போவே, இது பண்ணும் குழந்தைகள் பிறக்கும், இது பண்ணும் நிறைய பணம் வரும். இதெல்லாம் கூட ஏ உத்தவா கேவலம் அர்த்தவாதம் மட்டும்தான். ந ஸ்ரேயா, வெரி கிளியரில் ந, இதெல்லாம் ஸ்ரேயஸ் இல்லை. ஆனால் அப்போ ஏன் சொல்லணும்னா, ஒரு பெரிய சோப் பார் விற்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் ஃப்ரீ அப்படின்னு பெருசாக போடுவான். மார்க்கெட்டிங். மக்கள் அது என்ன ஸ்பூனும் அது தேவையா நமக்கு, அது என்னன்னு பார்க்காம அது எப்படி இருக்கும். ஆனால் ஆசை ஃப்ரீயாக கொடுக்குறான்னு. அப்புறம் போய் கடையில் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நிறைய பொருள் வாங்கிட்டு வரும்போதோ நமக்கும் ஞாபகம் இல்லை, அவனுக்கும் ஞாபகம் இல்லை, சாப்பாடு கொடுக்க மாட்டான், கேட்கல என்ன சிலதெல்லாம். அப்படின்னு அவன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான். கேட்டு வாங்கினா எங்கே இப்போ ஸ்பூனு கொடுக்கல. இப்படி தான் சாஸ்திரத்திலோ முக்கியமாக வேத பூர்வபாகத்திலோ கர்மகாண்டத்தில் என்னென்ன சொல்லி என்னென்ன நீ லோகத்திலோ இஹலோக பரலோகத்தில் அடையலாம்னு சொல்கிறதோ, ஸ்வர்க்கம் பிளாஸ்டிக் ஸ்பூன், பித்ருலோகம் பிளாஸ்டிக் ஸ்பூன், பணம் பிளாஸ்டிக் ஸ்பூன், குழந்தைகளும் கிராண்ட் சில்ட்ரன் ஆல்சோ பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒன்று. கஷ்டமாக இருக்கும் இல்லை சொன்னால். அவ்வளோதான், அதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் வந்துங்க. அப்போது ஒரு ஜீவன் மனுஷனுக்கு அவனு செய்கிற சாதனைகள், அவனு சாதிக்க வேண்டிய சாத்தியங்கள், அது தர்ம அர்த்த காம மோட்சங்களே இருந்த, ஆனால் இவன் ஒன்று ரிஃபைன் பண்ணி சாதனையும் ரிஃபைன் பண்ணணும், இவனு அப்புறம் சாத்தியமும் ரிஃபைன் பண்ணணும். இதுதான் த ஹிடன் எஜெண்டா ஆஃப் தி சாஸ்திர மாதா. அப்போது பகவான் இந்த விஷயத்தனே கரெக்டாக அதே உதாரணம் சொல்லி தான் பைஷஜ ரோச்சனம், மருந்து ருச்சியாக இருக்கிறதுக்கு கசப்பான மருந்துன்னு எப்படியோ வெல்லமோ சுகரில் வச்சு கொடுக்குற மாதிரி தான். அப்போ ஆனால் எதுக்குன்னா இது ஸ்ரேயஸ் இல்லை, ஸ்ரேயா விவக்ஷயா புரோக்தம். அசல் உண்மையான பரமஸ்ரேயஸ் வேறு இருக்கு. தற்காலத்துக்கு இது ஸ்ரேயஸ்ன மாதிரியும் அது பேசுறது, அது செஞ்சுக்கோ பண்ணு. ஏன்னா அதுக்கு இனிமேல் பகவான் நிறைய விளக்கம் கொடுக்க போகிறாரு. இந்த 23வது ஸ்லோகம்தான் பிரதிஜ்ஞா ஸ்லோகம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கு விவரம் கொடுக்குறார் பகவான், எக்ஸ்பிளனேஷன். 24வது ஸ்லோகம் படிக்கிறோம். உற்பத்தியையஹி காமேஷு உற்பத்தியைவஹி பிராணேஷு ஸ்வஜனேஷு ச ஆசக்த மனசோ மர்த்யாஹ
ஆத்மனோ நர்த்தஹேதுஷு நர்த்தஹேதுஷு. இப்போது வேதமாதக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு சங்கடம் என்னது, நேராக இது பண்ணாதுன்னு சொல்லக்கூடாது, இதே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. சந்திக்தம், பஸ்லிங், சாஸ்திர மாதத்துக்கு ஒரு ப்ராப்ளம். அது கிருஷ்ணர் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன்னா சாதாரண அர்த்தம் சொல்கிறேன், பொதுவாக சகஜமாக மனுஷனுக்கு ஆசை అనేది இருக்கும். இது யாரும் நெகேட் பண்ண முடியாது. சரியா? பிறந்த எல்லா ஜீவிக்குன்னு சொல்லலாம், மனுஷனுக்கும் உற்பத்தியைவ அப்படின்னா அர்த்தம் சகஜமாகவே அவனுக்கு எதில் ஆசை இருக்குமன்னா, பகவான் நம்ம பொதுவாக பேசுகிற புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனான வார்த்தைகளை இங்கே பகவான் வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுறார். என்னன்னா அப்படி இருக்கிறதுனால சகஜமாக இருக்க பாரியா பர்த்த மேலே குழந்தைகள் மேலே எல்லாத்து மேலே அந்த அட்டாச்மெண்ட்டு இல்லாமல் எப்படி இருக்கும். நீங்கள் விடுங்கன்னு அப்புறம் நான் கிளாஸுக்கு வரமாட்டேன், வேதத்துக்கிட்டே யாரும் வரமாட்டாங்க. அப்படி சொல்லியும் நீங்கள் எல்லோரும் வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சமத்து. எப்படி சொன்னோம் முதல்ல பாகவதம் எல்லாம் சொல்லி, கிருஷ்ண கதை சொல்லி, பாட வச்சு, ஸ்லோகம் சொல்லி, ஸ்தோத்திரம் சொல்லி, அப்புறம் நல்லா உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் உபனிஷத்து மேலே உபனிஷத்து, பிரகரண கிரந்தம் மேலே பிரகரண கிரந்தம், இப்படி இல்லை. அதனால் அப்படி சகஜமாக இருக்கிற அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவாங்க, யாருக்கு புரியும்? எப்படி சார் விடுறது? நீங்கள் அவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்கன்னு அடிக்கடி சுவாமிஜின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் சன்னியாசி, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி எந்த குரு வியாசபீட்டத்தில் இப்படி பேசினா கூட சாஸ்திரம் முன்னாடி வச்சுட்டு அப்போ நான் சொல்லலைப்பா, கிருஷ்ணர் சொல்கிறார் சொன்னால் கூட அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் அனுவான். அதனால் அப்படி நேராகவும் சொல்ல முடியாது. ஓகே, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அட்டாச்மெண்ட்டுன்னு இப்போ அட்டாச்மெண்ட்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அட்டாச்மெண்ட்டு ஆல்ரெடி சகஜமாக இருக்கிறதுனால அது விட்டுடுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், மைண்ட் ஒத்துக்காது. அப்போது சரி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிட் கொடுக்கறது சாஸ்திரம், பர்மிஷன் கொடுக்கறது தவிர சாஸ்திரம் நாட் ப்ரிஸ்கிரைபிங். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தற்காலத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, தற்கால லைசன்ஸ் தெரியும் இல்லையா? அப்புறம் பர்மனெண்ட் லைசன்ஸ்ன்னு சொல்லுவான். அப்புறம் எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வர சொல்லுவான். எங்களை மாதிரி வயசானவங்களை 3 வருஷத்துக்கு ஒரு வேர்டு வர சொல்கிறான். ஏன்னா நம்பிக்கை இல்லை நான் எங்களை மேலே, அவனுக்கு வயசாகிறது இல்லையா? என்ன பண்ணுறது? அதனால் வேண்டான்னு சொல்ல முடியாது, டிஸ்கரேஜ் பண்ண முடியாது, என்கரேஜும் பண்ண முடியாது. ஏன் என்கரேஜ் பண்ண முடியாதுன்னா, எல்லாமே கூட இந்த வித்தேஷனா புத்திரேஷனா லோகேஷனா, நீ ஸ்வர்க்கத்துக்கு போனான்னு சரி, இங்கே போனான்னு சரி, அங்கே போனான்னு சரி, என்ன பண்ணான்னு சரி, பந்தம். அது சாஸ்திரத்துக்கு தெரியும், அப்புறம் நம்மளுக்கும் தெரியும், உணர்வோம் அப்புறம் இல்லையா? அப்போது என்கரேஜ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்புறம் அதேன்னு சொல்லிட்டு அதினே ப்ரோத்சாகம் பண்ண முடியாது. அப்படி சொல்லாமல் சொல்லி இப்படி சொல்லணும். மௌனம் வியாக்கியா பிரகடித்தன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, சகஜமாக பேசாமல் இருக்கிறதுன்னு அப்படி இல்லை. பேசாமல் இருக்கிறது இல்லை, பேசுகிறோம். ஆனால் ஏதோ சொல்ல ஏதோ சொல்கிறோம். உதாரணம் சொல்லட்டுமா? சப்போஸ் ஒரு அம்மாவுக்கு
2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க இருந்தால் சுவாமி மை எல்டர் டாட்டர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அவளை தான் சொன்னாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? சின்னவள் அவ்வளோ இல்லை. நான் சொல்லலையே, அவளும் சொல்லலை நேராக, எனக்கும் புரிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் சொல்லாமே சொல்கிறது. பல உதாரணங்கள் இப்படி தான் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கார் சுவாமிஜி கிட்ட. டைம் கொடுத்தது ஏதோ 1/2 மணி நேரம், அப்படியே ஒரு 4-4:30 அவர் பேசிகிட்டே இருக்கார். அப்புறம் சுவாமிஜி சொல்கிறாரு, நான் ஐ ஹாவ் டு கோ டு சத்சங் 5 o'clock அப்படின்னாரு. அப்புறம் அவன் வந்து பேசுறதுக்கு வந்தவனை வந்து ரைட் அவே ஐ வில் மூவ் அவுட்ன்னாரு. சுவாமிஜி அது சொல்லலை, ரைட் அவே யூ மூவ் அவுட்னு சொல்லலை. சுவாமிஜி சொன்னது வந்து நானும் போகணும் சத்சங்கத்துக்கு 5 மணிக்கு. புரிஞ்சுதா 2 பேருக்கு? ஸோ இந்த மாதிரி மௌனம் வியாக்கியான்னா நேராக சொல்லலை. அதனால தான் உபனிஷத்தை கூட இப்போ இன்ட்ரடக்ஷனில் அதான் பார்த்துட்ருக்குறோம் மாண்டூக்கியத்தில். அடுத்த வாரம் இன்னும் கூட நல்லா இருக்கும் அந்த என்ன பண்ணுறது உபனிஷத். சரி, அதுதான் பகவான் வந்து இங்கே இந்த விஷயத்தினை வெளிப்படையாக சொல்கிறார். இப்போ நான் சொன்ன விஷயத்தினை எப்படி சொல்கிறார் பாருங்க. உற்பத்தியை வகி மனிதர்களுக்கு மர்த்தியாக, மனிதர்களுக்கு மரண சுபாவம் இருக்கிற மனிதர்களுக்கு இது சகஜமாக இருக்கு. என்னது இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, காமேஷு பிராணேஷு ஸ்வஜனேஷு, கொஞ்சம் பதங்கள் மாறிடுச்சு, அங்கே 3 மாதிரி. காமேஷுன்னு சொன்னால் போகேஷனான்னு நம்ம சேர்க்கணும். சாஸ்திரத்தில் இந்த பதம் எங்கேயுமே வரல. பொதுவாக வித்தேஷனா லோகேஷனா புத்திரேஷனான்னு பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ஃபேமஸாக சொல்லப்படுறது. அது நம்ம பல வாட்டி கேட்டோம். இப்போ அது கொஞ்சம் கிளியராக சொல்லும் போது காமேஷு அப்படின்னா என்ஜாய்மெண்ட்டு, டிசைர், அனுபவிக்கணும் అనేది. அப்படின்னா போகம். ஸோ போக ஏஷண அட்டாச்மெண்ட் வித் தி ப்ளஷர்ஸ். அடுத்தது வந்து பிராணேஷு. பிராணேஷுன்னு இங்கே அனுபவிக்கணும்னா இந்த சரீரம் தானே எனக்கு உபாதி, இந்த சரீரத்தில் இருக்கிற புலங்கள் தானே. இங்கே பிராணேஷுன்னு இந்திரியங்கள்னு அர்த்தம். அப்போது அதனால தான் அது எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கணும், ஜாக்கிரதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அது அழகாக வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிறோம். ஏன்னா புலங்கள் அது இருந்தால் தான் என்ஜாய்மெண்ட்டு ப்ளஷரு. அதனால் அதுக்கு ரொம்பவே பாடுபடும். பிராணேஷு. அடுத்தது வந்து ஸ்வஜனேஷு. ஸ்வஜனேஷு. இந்த காமேஷு போகேஷுன்னா நான் மட்டும் இருந்த புலங்கள் இருந்த பத்தாதே, அங்கே போகத்துக்கு பொருள் இருக்கணும் இல்லையோ. போக ஆயத்தனம் அங்கே வேறு, இது சாதனம் அங்கே இருக்கணும். அப்போ லொக்கேஷனை தான் ஒரு இன்டைரக்டாக சொல்லணும்னா லோக்கத்தில் விஷயங்கள் இருக்கணும், ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் இல்லை. என்கிட்ட பணம் இருக்கு, நல்ல ஹோட்டல் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது போகிறது, நிறைய காசு இருக்கு, தங்க மாளிகை திறந்துக்கணும் இல்லையா. லாக்டவுன்னு சொல்லிட்டு மூடிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு ஃப்ளை பண்ண முடியல, அப்போ எல்லாம் தவிச்சு போயிட்டான். சில பேர் ஏன்னா நிறைய போயிட்டு அங்கங்கே டக்கு டக்குன்னு சுற்றிட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வரவங்களும் நிறைய பேர் பணக்காரங்கள் இருப்பாங்க இல்லையா. பட் போக முடியல. கொஞ்சம் லாக்டவுன் ரிலீஸ் பண்ண ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு காலுக்கு சக்கரம் இருக்கும், வீல்ஸ் மாதிரி ஓடிட்டே சுற்றிட்டே இருப்பாங்க. காமேஷு பிராணேஷு ஸ்வஜனேஷு. இது வந்து நம்ம பொதுவாக இப்படி வச்சுக்கிறோம், பொசேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸு நம்ம சொல்கிறது. பெட் கார்பேஜ் அண்ட் ட்ரை கார்பேஜ் அண்ட் ஸ்வஜனேஷு. இது ரொம்ப பவர்ஃபுல். இந்த அட்டாச்மெண்ட்டுன்னது மிச்சம் எல்லாத்திலும் இல்லைன்னா கூட இங்கே வயசாகி போச்சு, இதுக்கு சக்தி இல்லை, இதுக்கு
ஒரு காது கேட்கல, ஒரு கண்ணு தெரியல, இப்படியெல்லாம் ஆயிட்டா இருந்து கூட ஒரு முட்டி வேலை பண்ணல. இப்படி ஒன்று ஒன்றா பஞ்சர் ஆகிறது. இது தேகமனே வண்டியில் உட்கார்ந்துருக்கும். அந்த வண்டிக்கு எல்லா டயரும் பஞ்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே, இன்ஜனில் ஆயில் தீந்து போகிறதுக்கு முன்னாடியே, பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாக்கிரதையாக அது வித்துடு. இல்லை, வண்டிக்கு ஒரு கண்டெம் கண்டிஷன் வருது இல்லையா, இனிமேல் அது ஸ்கிராப் தான். ஆனால் அது விற்கிறதுக்கு முன்னாடி நீ காரில் இறங்கி வரணும். அப்படியே பேசிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போங்கப்பான்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஞானம். இது எல்லாத்துக்கும் இப்படி எல்லா பஞ்சர் ஆகி அப்படி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் விளங்கணும், இறங்கணும். நம்மளாக விளங்கிட்டா நல்லா இருக்கும். யம தர்மராஜனோ அவர் யாரோ இறங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். எனிதிங் நம்மளாக நினச்சி பண்ணுறதுலும் சௌரியம் இருக்கு. அது ஃப்ரீடமாக இருக்கும். யாராவது பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது பாண்டேஜ், கஷ்டமாக இருக்கும், ஒத்துக்க மாட்டோம். அதனால் இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்கிறாரு, பிராணேஷு ஸ்வஜனேஷு ச ஆசக்த மனசா. அதில் ஆசக்தி இந்த உற்பத்தியைவன்னா அது சகஜமாகவே மர்த்தியர்களுக்கு ஆசக்தி இதெல்லாம் எல்லாத்துலையும் இருக்கிறதுனால, அது சென்டென்ஸு இருக்கிறதுனால அவங்கள இப்போது நான் அதனால் சொல்ல முடியல, அதெல்லாம் சொல்ல மாட்டுறாருங்க. நான் அதனால முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் இப்போ அவங்கள டிஸ்கரேஜும் பண்ண முடியாது. பாருங்க, அது கூட வெளியில் சொல்லலை, அந்தர்கதமாக இருக்கிற அர்த்தம் அது. அப்புறம் இப்படி இருந்து என்ன பண்ணிக்கிறான் அவன் சொன்னால், அவனுக்கு அவன் ஆத்மனஹ அனர்த்தஹேது. இந்த 3 சொன்னாரே, காமேஷு பிராணேஷு ஸ்வஜனேஷு ஆசக்த மனசு இருக்கிறது இந்த மனிதர்களுக்கு அவனுக்கு பெரிய நஷ்டத்தின் அவன் உருவாக்குறான். பாரமார்த்திக சத்தியத்தின் அடைய வேண்டிய மனுஷனும் அதுக்கு முயற்சி பண்ணாமல் செய்யாமல் அவனும் வேஸ்ட் பண்ணிக்கிறான். ஸோ இது எல்லாமே கூட தற்காலத்துக்கு கொடுத்த ஸ்ரேயஸ் தவிர பரமஸ்ரேயஸ் இல்லை. ஓகே, கொஞ்சம் காலம் தற்காலத்துக்கு. ஸோ பரமஸ்ரேயஸ் மோக்ஷம். நம்ம அதுக்கு முயற்சி பண்ணாதவங்க எல்லாரும் அனர்த்தஹேது. இதெல்லாம் அனர்த்தம்தான். அப்போது கேள்வி கேட்போம், அப்போ ஏன் நீங்கள் பேசணும் வேதத்தில்? அதான்ப்பா சொல்லிட்டேன் இல்லை, என்னோடய ப்ராப்ளம் இதுதான். என்னோடய ப்ராப்ளம் இதுதான். புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லோகம் படிக்கும்போது நமக்கு அந்த கிளாரிட்டி வரும். அவர் நேரம் இங்கே சொல்லலை, அந்த அபிப்பிராயம் என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் அது அனர்த்தஹேது தாப்பா அப்படின்னு சொல்லி 25வது ஸ்லோகத்தில் இப்போது நதான விதுஷ ஸ்வார்த்தம் भ्राम्यते वृजिनाध्वनि कथं युञ्जात् पुनस्तेषु तांस्तमो विशतो बुधः. இன்னும் கொஞ்சம் மனசுலேருந்து சொல்லிக்கிறார் பகவான் என்ன சாஸ்திரம் சொல்கிறது. ஓகே, கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறார். என்னன்னா, வேதத்தினே எல்லாரும் நம்புற மக்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது ஆஸ்திகர்களை பற்றி தான். அவங்களுக்கு பகவான் இங்கே நதாக நமஸ்காரம்னா ஹூ பிலீவ்ஸ் த வேதா, வேதத்தினை அனுசரிக்கணும், வேதத்தில் சொன்னது செய்யணும் అని ஆசைப்படுறவங்க தான் எல்லாரும். வேதத்தினை நம்புறவங்க அப்படின்னா பக்தாள் தான். நல்ல மதம் விஷயங்கள் எல்லாம்
ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள தான். அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஆத்தியாத்மிகம் என்ன ஃபுல்லாக தெரியலன்னா கூட மதம் அனுசரிக்கிறத கோவிலுக்கு போகிறது தான் ஆத்தியாத்மிகம் இல்லை. தேங்காய் உடைக்கிறது ஆத்தியாத்மிகம். அப்படி தானே ஆரம்பித்தோம் நம்ம எல்லோரும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் மதம் ఆధ్యాత్మికం ఎన్నాను. మతం అనేది வந்து ద ప్రాక్టికల్ ఆస్పెక్ట్, ఆధ్యాత్మం అనేది வந்து ఫిలసాఫికల్ ఆస్పెక్ట్. இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஃபிலாசபின்னா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, ஆனால் தத்துவம் புரிய மாட்டேங்குது. தத்துவம் உணரணும்னு ஆசையம் வர மாட்டேங்குதுன்னா அப்போ இது என்ன பிரயோஜனம்? சரி, அப்படிப்பட்ட அவங்க எல்லாரும் இவங்களுக்கு பகவான் வந்து நதாகதா, நதாகன்னா என்னை நம்புகிறவங்க, என்னை வழிபடுறவங்க, என்னை மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, வேதத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க தான். ஆனால் இப்போது யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, அதோ மேலே சொன்னானே அனர்த்த ஹேத்துன்னு பிடிச்சிக்கிட்டு இது வாழ்க்கையில் பரமசிரேயஸ் இல்லைன்னு தெரிஞ்சிக்காமே வேத பூர்வபாகங்களை சொன்ன விஷயத்துலேயே இருந்துட்டு வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறான். அப்படின்னா கர்ம காண்டத்தை விட்டுட்டு ஞான மார்க்கத்துக்கு வரமாட்டான். ஞான மார்க்கத்துக்கு வரலன்னா பரமஸ்ரேயஸ் கிடையாது. பரமஸ்ரேயஸ்ன்னா மோட்சம் இல்லை, மோட்சம் இல்லைன்னா பந்தந்தான். இவங்களுக்கு பகவான் வந்து அபிதுஷாக, அறிவில்லாதவங்க, என்னை சரியாக புரிஞ்சுக்காதவங்க, என்னோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காதவங்க, அவிதுஷாக, அவிதுஷாக. இவங்களுக்கு வந்து ஸ்வ அர்த்தம், ஓகே, ஸ்வார்த்தம்னா புருஷார்த்தம். அசல் உண்மையான புருஷார்த்தம் என்ன? உண்மையான புருஷார்த்தம் சாஸ்திரம் இந்த வார்த்தை கூட எங்கேயுமே வெளிப்படைய பாகாட்டமாக சொல்லலை. என்ன தெரியுமா? ஆனால் இருக்கே, தர்ம அர்த்த காமங்கள் புருஷார்த்தங்களே இல்லை. புருஷார்த்தங்கள் இல்லை. ஏன் பந்திக்கும்? நீ தர்மம் புண்ணியம் பாப்பம் இருந்தாவே பந்தம். கேவலம் அர்த்தம் பணத்துக்காகவே வாழ்க்கை வாழிட்டு இருந்த பந்தம். அதுதான் இப்போ சொன்னார் மேலே. இதெல்லாம் அனர்த்தம்னு சொல்லிட்டாரு. அப்படி என்ன அர்த்தம்? என்ன இதெல்லாம் அனர்த்தம்னு என்ன அர்த்தம்? அது புருஷார்த்தம் இல்லைன்னு தானே. ஆனால் வெளிப்படி அப்படி சொல்லக்கூடாது சாஸ்திரம். அப்போ எதுவுமே முயற்சி பண்ண மாட்டேன். சார் அப்போ தர்மம் சரி, பணம் சம்பாதிச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லணும். வச்சுக்கோ, பரவாயில்ல. அப்புறம் சொல்லும் கிரமமாக இவனுக்கு வந்து அது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்காது, இதுதான் சர்வமன் நினச்சிக்காது. அப்புறம் அது மட்டும் இல்லை, நிறைய வாங்கிட்டே இருக்க இவ்வளோ நாளில் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் மைண்டுன்னு சுத்திப்படுத்துறதுக்காக. இது மூணுமே புருஷார்த்தங்கள் இல்லைன்னு அப்போ எதுக்கு சொல்லணும்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது வந்து தெரியாமல், இவனுக்கு அறியாமல் சித்தத்தை சுத்தி பண்ணும். தர்ம அர்த்த காமங்கள். அது எப்படி சார்? தர்மம் தானே சித்தத்தை சுத்தி பண்ணும்? இல்லை, அந்த தர்மம் என்ன சொல்லும்? கொஞ்சம் கொடுத்துரு, தானம் பண்ணுன்னு சொல்லும்போது இவனுக்கு ஷேர் பண்ணிக்கிற குணம் வருதா, மனசு சுத்தமாயிடும். அதே மாதிரி காமம் அனுபவிக்கிறது கூட சுகங்கள் வந்து தர்மமாக அனுபவிக்கன்னு சொல்லும்போதும் அவன் அங்கேயும் அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த வாசனை டிசைர்ஸ் வந்து கொஞ்சம் கருங்கி போயிடும், குறைஞ்சி போயிடும். இல்லைன்னா கஷ்டம். அனுபவிக்காமல் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தா. ஆனால் தர்மத்தோடு அனுபவிக்கன்னு சொல்கிறது. அதனால என்னாகும்? ரிஃபைன்மெண்ட் ஏற்படும். ஆனால் நிஜமான கருத்து என்னன்னா இந்த மூணு புருஷார்த்தங்கள் இல்லை. ஆனால் லோகத்தில் பாருங்க, 99 பேர் 0.9 கூட வச்சுக்கோங்க, அந்த கர்மகாண்ட அது இது, அங்கே போகணும் இங்கே போகணும், கோவில் தீர்த்த யாத்திரை அது இது எத்தனை வருஷம் பண்ணி திரும்ப அதே கர்மகாண்டத்தில் இன்னும் கூட திட்டுவார். அப்புறம் திட்டுவார்னா ரொம்ப ஸ்ட்ராங்லி பகவான் கிரிட்டிசைசிங் மாதிரி. இது காதில் உளுந்து அதுக்கப்புறமாவது உணர்வாங்கள தெரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் தப்பு வேண்டான்னு சொல்லலை.
எந்த ஸ்டேஜில் என்ன எவ்வளவோ என்ன அசல் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அது தெரிய வேண்டாமோ? அதனால தான் பகவான் இங்கே வந்து இந்த அறிவு இல்லாத விவேகம் இல்லாதவங்களை வந்து அவங்களோட நிஜமான பரமஸ்ரேஷ்கரமான புருஷார்த்தம் என்னானே இது தெரியாமல் ஓகே விருஜினாத்வனி பிராமியத்தः விருஜினம்னா பாப்பம் ஓகே ஜெனரல் பகவத்கீதை விருஜினம் ந சந்தரிஷ்யதி விருஜினம் ந சந்தரிஷ்யதி அங்கே ஞானி இதெல்லாம் விஷயம் சொல்லும் போது அவனுக்கு பாப்பமே இருக்காது எல்லாம் தாண்டி வருவான்னு சொன்னார். விருஜினம்னா பாப்பம் சரியா? ஆனால் இங்கே வந்து அப்போ பாப்பம் என்ன எது துக்கம் கொடுக்குமோ பாப்பம் துக்கத்தினு கொடுக்கும் புண்ணியம் சுகத்தினு கொடுக்கும். பட் ஞானி வந்து பாப்ப சுக துக்கங்கள் ரெண்டுத்திനും தாண்டி வரணும். புண்ணிய பாப்பங்களையும் தாண்டி விட்டுணும். இதெல்லாம் ரிலேட்டிவ் தான் வியாபகாரிக்கம்தான்னு சொல்லி அது விட்டுட்டு வரணும். மனசில் விட்டுட்டு வரணும்னு என்னங்க மனசில் அந்த ஞானம் ஏற்படணும். அதனால் அப்படிப்பட்ட அத்வனி என்ன மார்க்கம் அந்த பாப மார்க்கத்திலேயே அது எப்படி சார் பாப்பமாகும்? இவன் நல்ல பக்தன் தானே இவனு தர்மமும் பண்ணுறான்னா பகவானோட திருஷ்டியில் பாருங்கோ. அதான் சொன்னான் தர்மம் பண்ணானும் அர்த்த காமங்கள் இது மூணுத்துலேயே இருந்தால் அதுக்கு என்ன சொல்லணும்னா பாப மார்க்கம்னு சொல்லாமல் துக்க மார்க்கம்னு சொல்லணும். ஏன் சொர்க்கத்துக்கு போனால் துக்கம் இல்லையா? நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்ல வசதி இருக்கலாம். இங்கே சுகங்களுக்கு மேலே சொர்க்கத்தில் சுகங்களும் நல்லா இருக்கலாம். அங்கே கூட சுகம் இல்லை அங்கே கூட துக்கம் இருக்கே கூடன்னு சொல்கிறதுக்காக தான் புராணத்தில் இத்தனை கதைகள். அங்கேயும் பொறாமை அங்கேயும் துவேஷம் அங்கேயும் சண்டை காம்படிஷன் எல்லாமே அங்கேயும் இருக்கே. அதுதானே எல்லா புராண கதையிலும். அவன் மேலேக்கு இவனுக்கு கோபம் அவனுக்கு சாபம் கொடுத்தான் எல்லாரும் இதே கதை தான். எல்லா கதை அப்படி தான் இருக்கு. அப்புறம் அவங்கள பதவி போயிடுமோன்னு அதிபயம். வேறு என்னன்னா அங்கே கொஞ்சம் அந்த எல்லாமே என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் நல்லா இருக்கும். ஓகே நல்ல டிவிடி சரௌண்டிங்கு அங்கே டான்ஸ் இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும். பெரிய டிவியாக தெரியும். அப்புறம் அங்கே கொடுக்குற ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியர். அது வேறு. அவங்க கொடுக்குற அங்கே சீட் எல்லாம் கூட கொஞ்சம் தங்கனால் செய்யப்பட்டு இருக்கும். தங்கம் செஞ்சாலும் பிளாஸ்டிக்கில் செஞ்சாலும் உட்காரத்துக்கு தானே. ஆனால் அது ஒரு பெருமை சொல்கிறேன். இப்படி தானே என்ன வித்தியாசம் இருக்கு? அதனால் இங்கே தாரதமியம் இருக்கிற மாதிரி ஸ்வர்க்கத்திலும் இருக்கு. இது புராணங்கள் சொல்லி தான் நம்ம யாரும் பார்க்கல. சாஸ்திரம் புராணம் சொல்லி தான் நமக்கு தெரியறது. அதனால் இதெல்லாம் துக்கம்தான். எந்த தேவதை துக்கப்படாதவன் இல்லை. தேவதைகள்னு சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கணும். இந்திர வருண சந்திர சூரிய அக்னி இவங்களை எல்லாரும் தேவதைகள். என்ன சொன்னவனுக்கு ஜீவர்கள் தான் நல்ல சிறந்த புண்ணியம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தாங்க தவிர வேறு இடத்துல சொல்லுவார் பகவான். அது கூட அவங்க வந்து என்ன தவிர அவங்கள எல்லாருன்னு அவங்க பின்னாடி ஓடுவாங்களே. இவங்க என்னக்கிட்ட வர மாட்டுறாங்க. அவங்க பின்னாடி ஓடுவான். வரும் அந்த ஸ்லோகம் வரும்போது அதை விவரிக்கிறேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா இப்படி பிராமியத்தை சுத்தல் தான் ஷட்டில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னது ஊம்புட்டு டூம்பு டூம்புட்டு ஊம்பு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் பிறக்கிறதே சாகிறது பிறக்கிறதே சாகிறது பிறக்கிறதே சாகிறது. இது போயிட்டே இருக்கு. எத்தனோ நாளாக போயிட்டுருக்கு. நீ இன்னும் அப்படியே புரிஞ்சுக்கலன்னா அப்படியே சுற்றுவேன். இப்போது இங்கே அடுத்த வரியில் சொல்கிறாரு என்னது நான் சொன்ன முன்னாடி விஷயம். அப்படி இருக்கும்போதும் என்னது பாருங்கள். மேலே வந்து ஒரு பாயிண்ட்டு இவங்களுக்கு சகஜமாக அதில் ஈடுபாட்டு இருக்கு ஆசை இருக்கு. ஆனால் அது நல்லதில்லை.
அது நல்லதில்லைன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் புதஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு. புதஹான்னா இங்கே சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம், வேதத்துக்கு. புதஹான்னா அந்த சாஸ்திரத்தின்னு சொல்லி கொடுக்குற ரிஷிகள், ஆச்சாரியர்கள். அவங்க கதம் யுஞ்சாத் புனः தேஷு, அப்படி இருக்கும்போது அதிலே இரு, அதே பண்ணன்னு சொல்லிட்டு சாஸ்திரம் எப்படி நான் சொல்லுவேன் பாருங்க. கதம் புதஹான்னா இங்கே வேதம். அது இப்படி துக்க மார்க்கத்தில் கொண்டு போகும்னு சொல்லி தெரிஞ்ச வேதம் அவனுக்கு தெரியல. இப்போ நான் அப்போ என்ன பண்ணுறது, இவனே வேண்டான்னு சொல்லட்டுமா, கொஞ்சம் கொஞ்சம் விடணுமா, உட்டி விடாமே அது எதை பிடிச்சிக்கணும், உட்டி பிடிச்சிக்கிறது. அது 2 அடி விட்டுட்டு பிடிச்சிக்கணும், ரொம்ப விடக்கூடாது. அந்த நாயின்னு பிடிச்சி பாருங்க. அது என்னமோ நிறைய போகிற மாதிரி. இப்போ எல்லாம் வேறு அது ஏதோ வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஜாஸ்தி வரும். கயிறு என்னமோ அது இருக்குது, அமைக்கிட்ட அதை 10 அடிக்கு போகும், அப்புறம் விட்டுட்ட பின்னாடி வந்துடும் இடி. அதனால தான் இங்கே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களே திரும்பி பிராயச்சித்தம் பண்ணிக்கோ, பரிகாரம் பண்ணிக்கோ, அந்த ஜோதிஷ்கர்கிட்ட போ, இங்கே போ, அங்கே சுற்று, இதே சொல்லலாமா? இது எவ்வளவு சுற்றிட்டா கூட அசலான சுத்தல் நிற்காதப்பா. ஞானம் வர வரைக்கும் அவன்னா கர்ம காண்டல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மனிஷ்டவான் ஆகணும், அந்தர்முகம் ஆகணும், சாஸ்திரம் படிக்கணும், கேட்கணும், குருக்கிட்ட நின்றே எல்லாம் பண்ணியாச்சு போதும் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக அவனோட ஹிருதயத்தில் அவன் உட்காரணும். அப்படி இது இப்படி இருக்கும்போது தாம் தமோ விஷதா புதா, இங்கே அந்த தமோன்னா அந்தகாரமான துக்கத்தோடு கூடியிருக்கிற இந்த லோகத்தில் சொர்க்கம் பற்றி விட்டுடுங்க, நம்மளுக்குள்ள துக்கமே வராதவங்க யாராவது இருக்காங்களா? என்ன சார் அப்படி கேட்பீங்க? அதுதான் வருது அடிக்கடிக்கு. சரீரத்துக்கு துக்கம், மனசுக்கு துக்கம், சரீரத்துக்கு கஷ்டம், அது பார்த்து மனசுக்கு துக்கம். சுற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரீரத்துக்கு கஷ்டம், அது பார்த்து இந்த மனசுக்கு துக்கம். என்ன மனசுன்னு பார்த்துக்கிட்டு எனக்கு இன்னும் துக்கம். இவ்வளவு ஸ்ட்ராங் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனு தமசா. அந்த தமோ மார்க்கம் இருட்டான, துக்கமான, பாபபூயிஷ்டமான. இப்போ இப்படி எல்லாம் பேசின அர்த்தம் அப்போ தர்ம அர்த்த காமங்கள் புருஷார்த்தங்கள் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் முதல்ல இனிஷியல்லி லைசன்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணும். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கோ, கிரகஸ்தனா இரு. ஆனால் அதே சாஸ்திரம் வா 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 போதும், ரொம்ப நாளில் சுற்றிட்டுருக்கேன், வானப்பிரஸ்தம் அங்கெங்கே சத்சங்கம் நடக்கிறதாம்மா, போ கேளு, அதெல்லாம் நான் பேசுனதெல்லாம் சொல்லுவாங்க அங்கே. அதே சாஸ்திரம் தானே கூப்பிடுறதே. ஏன்னா இதாப்பா அவனுக்கு ஸ்ரேயஸ். அப்படின்னு அம்மா குழந்தைக்கு சொன்ன மாதிரி, இதுடா நல்லதா கண்ணா, சரியா வா தடவி சோப்பு வச்சு அவனுக்கு ஐஸ் வச்சு சோப்பு வச்சு சொல்லணும். அம்மா பண்ணுற மாதிரி தான் வேத மாதா சாஸ்திர மாதா. சரி, இதுதான் இப்போது அந்த பாயிண்ட் கிளியர் ஆச்சா? 24, 25 ஓகே. இப்படி இவ்வளோ புரிஞ்சுக்கணும். அதில் ஜஸ்ட் வேர்ட்ஸ்னு பார்த்தா ஒன்றும் புரியாது. இதுதான் சாஸ்திரம், பகவானுடைய அபிப்பிராயம். எல்லா ஜீவர்களும் ஞானம் அடைஞ்சு ஸ்ரேயஸானது மோட்சம் அடைஞ்சு தன ஸ்வரூபத்தை தானு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பூர்ணமான நிறைவு. வேறு ஏது பண்ணால் கூட தற்காலம்தான் அப்படின்னு சொன்னார். 26 இங்கே சரி 26 படிப்போம். பார்க்க ஏவம் வியவசிதம் கேச்சித் விக்னா
अविज्ञाय कुबुद्धयः फलश्रुतिं कुसुमितां न वेदज्ञा वदन्ति மேல ஸ்லோகத்தில் அவிவேகிகள் அறிவில்லாதவங்க அவிதுஷான்னு சொன்னாரா, அவங்களுக்கு இங்கே பகவான் வந்து இன்னொரு பேர் கொடுக்குறாரு, குபுத்தயா. சுபுத்தயான்னா நல்லவங்க, சுமதி சுபுத்தி எல்லாம். குபுத்தயா அவங்க அறிவு கட்டி போச்சு, ஓகே, டைல்யூட் ஆகி போச்சு. குபுத்தயா ஏவம் வியவசித்தம், இப்படி நல்ல விதமாக ஒரு சாஸ்திரம் வந்து கைட் பண்ணுறதுக்காக மே ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்க் ஹெல்ப் டேபிள் இருக்குமே, அப்படி சாஸ்திரம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தால் இந்த விதமாக சொல்லப்பட்ட வியவசித்தம்னா சொல்லப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்டு என்ன சொல்கிறது, எ கிராண்ட் விஷன் ஆஃப் தி வேதா, எ கிராண்ட் விஷன் ஆஃப் தி வேதா. இந்த கிராண்ட் விஷன் ஆஃப் தி வேதா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகே, பகவான் இங்கே வந்து கேச்சித்தன்றாரு. கேச்சித்தன்னா கொஞ்சம் பேருன்னு இல்லை, ஓகே, நிறைய பேர் தான் இருக்காங்க. இந்த குபுத்தயா இந்த கிராண்ட் விஷன் ஆஃப் தி ஸ்ருதி வேதமாதா தெரிஞ்சுக்காம அவிக்னாய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாமல் யாராவது சொன்னாங்க, காதில் விழுந்தா கூட போப்பா இதெல்லாம் என்ன, அதை அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுக்காம ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டு, அதனால குபுத்தயா அப்படி இருந்து அவிக்னாயா தெரிஞ்சுக்காம என்ன பண்ணுறான், பலஸ்ருதி அணி சொல்லப்படுற, நல்ல கவனமாக கேட்கணும், பலஸ்ருதி எல்லாத்துக்கும் பலஸ்ருதி இருக்குல்ல, விஷ்ணு சஹஸ்ரநாம கடைசியில் பலஸ்ருதி, ஒரு பூஜை பண்ண உடனே பலஸ்ருதி, வரலட்சுமி விரதம் பண்ண பலஸ்ருதி, ஸ்கந்த சஷ்டி கவச்சம் படித்தா இது வருவனுக்கு பின்னாடி கடைசியில் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு யாரும் படிக்க மாட்டான், நிறைய சொல்லியிருக்கேன். பலஸ்ருதி வேதத்தில் இந்த பூர்வ பாகத்தில் எல்லாத்தில் இது எல்லாத்தையும் அவன் வந்து இந்த பலஸ்ருதி என்னன்னா, பலஸ்ருதி பூ செடிக்கு பூக்கள் மாதிரி. ஆனால் பூவுடைய முக்கியத்துவம் என்னன்னா, முதல்ல அட்ராக்ட் பண்ணும் எல்லாருமே, பூ அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அந்த தேனை வண்டுன்னு மட்டும் இல்லை, நம்மளும் அட்ராக்ட் பண்ணுறதில்ல, அதால் பட்டக்குன்னு எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம். இல்லை சார், சுவாமிக்கு கொஞ்சம் வச்சு அப்புறம் இங்கே வச்சுக்கிறோம். சரி, மொத்தத்தில் பூ அட்ராக்ட் பண்ணுறது இல்லையா, ஆனால் அந்த பூ பழம் கொடுக்கணும். இட் இஸ் மென்ட் ஃபார் ஃப்ரூட் கொடுக்கறதுக்கு தானே, பழம் கொடுக்கறதுக்கு, தமிழ் பழம், இங்கே பழம். ஆனால் இவனை வந்து இந்த குசுமிதாமன்னா நிறைய பூக்களை கொடுக்கறது அந்த செடி இருக்க வேதமனே சாஸ்திரம் இந்த பலஸ்ருதியான பூக்களின் முதல்ல அப்படி காட்டுறது. எல்லாரும் அட்ராக்ட் ஆகணும், எல்லாரும் வரணும். எல்லாரும் என்ன, அவன் என்ன குணத்தில் இருக்கிறவனாலும் சரி, தமோ குணம் இருக்கிறவன் வரணும், ரஜோகுணம் இருக்கிறவன் வரணும், சத்துவகுணம் இருக்கிற வரணும். அப்போது நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டியது முதல்ல கொஞ்சம் 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 லைசன்ஸ் கொடுத்துட்டு நான் பண்ணிக்குவேன்னு சொல்லுவேன். அதுதான் விஷயம். அப்புறம் நான் அவங்களை கொஞ்சம் 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 ரிஃபைன் பண்ணுவேன். ஆனால் இந்த குபுத்தயா அவிக்னாய இந்த இதெல்லாமே கூட என்னை நான் சுத்தி பண்ணிக்கிறதுக்கு தான் நான் ரிஃபைன் ஆகணும். அப்புறம் பரம புருஷார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளே கேட்டுக்கிட்ட வயசானவங்களோ இல்லை லோக்கத்தில் நம்ம சுற்றி இருக்கிற வயசானவங்களோ, எனக்கு மோட்சம் வேணும், இனிமேல் ஜன்ம சரீரம் வரக்கூடாது
அப்படின்னு நான் பகவான் பிரார்த்திக்கிறேன். அப்படி அதுக்கு வேண்டிய ஞானம் வந்ததோ இல்லையோ, ஆனால் அட்லீஸ்ட் இது மட்டும், இந்த ஞானம் இது இன்னொரு சரீரத்தில் திரும்பி நான் போய் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கிறவங்க பெரிய பெரிய வயசானவங்களெல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க. எனக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு, நல்ல கதி என்னென்னு இன்னொரு இடத்துல போய் திரும்ப அது கதி தான் அங்கே அனுபவிக்க வேண்டியது. எங்கே போனாலும் அனுபவிக்க வேண்டியது. எந்த ஊரில் பிறந்தாலும், எந்த அம்மா வயத்தில், எந்த ஜந்து வயத்தில் பிறந்தால் கூட இந்த சுக துக்கங்களை அனுபவிக்க வேண்டியது தான். அப்படியே சொல்லிக்க மாட்டேறேன் யாரும். எவ்வளோ பாடுபட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ துக்கம், எவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வந்ததோ இல்லையோ வரும். எல்லாருக்கும் மூப்பு வரும், வியாதி வராமல் இருக்குமா என்ன? அடுத்தவங்களுக்கு பார்த்தாவது புரிஞ்சுக்கலாம் இல்லையோ? அப்படின்னா சொல்லியும் கேட்டுக்கல, அவன் அனுபவத்தையும் பார்த்தியும் தெரிஞ்சுக்கல, அடுத்தவங்களும் பார்த்தியும் தெரிஞ்சுக்கல. இவன்கள குபுத்தயக, அறிவில்லாதவன். என்ன சொல்ல இவங்களை பற்றி? இவங்க என்னமா அந்த பலஸ்ருத்தை அப்படின்னு. இதுக்கு ஒரு வார்த்தை போடுறேன், என்ன அடுத்த கண்டினியூஷனில் பூன்னு பார்த்தே காய பழமை நினச்சிக்கிறான். நம்ம முதல்ல காய இருக்கட்டும். எப்படி இருக்கும்? இவன் புத்தி இருக்கிறவன புத்தி இல்லாதவன பூன்னு பார்த்து காய பார்த்தியா? இந்த வார்த்தை அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. இப்போதைக்கு இங்கே வந்து ஜஸ்ட் குசுமிதாம் பண்ணார். குசுமம்னா புஷ்பங்கள்னு கொடுக்குற அந்த செடின்னு பார்த்து புஷ்பங்கள்னு பார்த்து அதே அட்ராக்ஷனாக இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்போ அதையே பண்ணிட்டார். பாகவதனில் பார்த்தோம், அந்த விப்ர பத்தினிகள் வந்து பிராமணர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பெரிய யாகம் பண்ணுறாங்க அந்த முஞ்சா வனத்தில். ஆனால் பிராமண பத்தினிகள் மட்டும் எல்லாரும் ஹிருதயத்தில் கிருஷ்ணனை தியானிக்கிறாங்க. அது தெரிஞ்சு போச்சு பகவானுக்கு. குட்டி பையனான பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் அங்கே நின்று வேணுமனே அன்றைக்கி பசின்னு சொல்லி யாருன்னு சாப்பாட்டு கொண்டு வர வச்சு குழந்தைகள் எல்லோரும் போட்டோம். அங்கே போய் சாப்பாட்டு கேட்டால் கொடுப்பாங்க. நான் கேட்டேன்னு சொல்லு, அண்ணா பலராமன் சொன்னார்னு கேட்டு போனான். அவன் முதல்ல அவங்க ஜென்ட்ஸு அவங்களும் போய் கேட்டாங்க, மீசம் தாடி இருக்கிறவங்க எல்லாருன்னு. அவங்க எல்லோரும் யார் போடா என்னது அப்படின்னு கேட்காத மாதிரி பதிலே கொடுக்கலையாமா, நிர்லட்சம் பண்ணாங்க. அவங்க பசியோடு வந்து அங்கே குழந்தைகள் வந்து சொன்னால், கிருஷ்ணா இப்படி ஒன்றும் பேசலை, ஒன்றும் கொடுக்கல, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. அசடு அங்கே போய் கேட்கக்கூடாதுடா. பின்னாடி ருஷி பத்தினிகள் இருப்பாங்க, அம்மாவுக்கு தான் பசி தெரியும். அந்த பத்தினிகள் இருக்கிற சமையல் ரூம் ஒன்று இருக்கும், அங்கே இருப்பாங்க பாட்டிமார்கள் நிறைய பேர், மாமிகள் எல்லாம். அங்கே போய் கேளு, நிறைய கொடுப்பாங்க. இவர் போய் சொன்னதே அவங்க வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிருஷ்ணன்கிட்ட. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா, நடுவில் கதை சொல்லலைன்னா அப்புறம் இது ரொம்ப ட்ரையாக இருக்க இந்த விதி குணம் நிஷேதம் சாஸ்திரம் ஹிடன் எஜெண்டா என்ன சார் இதெல்லாம் ப்ராஜெக்டு? நாங்கள் என்ன தீசிஸ் எழுத போகிறோமா, ஏதாவது பண்ணணுமா, சப்மிட் பண்ணணும், அப்போ கதை சொல்லணும். அவங்களுக்கு எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. ஏன்? ஹஸ்பண்ட்ஸுக்கு தெரியாத, அவங்களோட பிராமணர்களுக்கு தெரியாத ஸ்ரேயஸ்கரமான விஷயம் என்னன்னு இந்த ஸ்திரீகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இனிமேல் நீங்காவது உங்கள் யக்னமாவது சொர்க்கமாவதுன்னு கிருஷ்ணன்கிட்ட ஓடி வந்தாங்க. அவ்வளோதான், ஒரே வாட்டி தர்சனம் அனுகிரகம், எல்லாருக்கும் ஜீவன் முக்தி. அதுக்கப்புறம் என்ன, எல்லோரும் போயிட்டாங்களா சார்? போகல, எல்லோரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் எல்லோரும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கூட மாறி போயிட்டாங்க. மாறிட்டு நீங்கள் எவ்வளோ நமஸ்காரம் பண்ணாங்க எல்லோரும் பாரு ஒய்ஃபுக்கு. பரவாயில்லையே, எல்லாம் பண்ணி நீங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அந்த கிருஷ்ணன் தரிசனம், நாங்கள் என்னமோ கர்மட்டர்கள் அந்த சொர்க்கமணி இந்த புகழை உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணனே வந்துட்டு சாப்பாட்டு கேட்கும் போது கொடுக்காம நான் யக்னம் பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும் லோகத்தில் கதை. அதனால் பாகவத்தில் ஒரு கதை அப்படி பார்க்கணும், வித்தியாசமான திருஷ்டிகோணத்தோடு பார்க்கணும். அது இங்கே சூட்டபுளாக இருக்குது. அது சொன்ன ஞாபகம் வந்துச்சு. சரியா? இவங்களை நம்ம வேறு
உபனிஷத்து பாஷையில் இவங்களை திட்டி விட்டுடுவோம். ஓகே, பகவான் திட்டார். படித்த உபனிஷத்து தான். ஓகே, முண்டக்க உபனிஷத்தில் படித்தோம். அந்தேனைவ அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக ஜங்கன்யமானா பரியந்தி மூடாக அந்தேனைவ நீயமானா யதாந்தாக. அதோடு முடியாது, இன்னோட ஒரு மந்திரம் இருக்கும். இவங்களெல்லாம் அவித்திலேயே இருந்துட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலமன்னு சொல்லிட்டு ஒரு சத்சங்கம் கிடையாது, ஒரு நல்ல வார்த்தை கேட்கறது கிடையாது. எனக்கு ஏதோ பிடிச்சது நான் டிவியில் போட்டுக்கிறேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுக்கிறேன், அதே பாடும், நான் பாட்டுக்கு நான் ஃபோன் பேசுக்குவேன். காலையில் விபூதி வச்சுக்கிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு போதுமன்னா போகாது. பகவான் நீ மாறணும். இவங்க அப்படி இருந்துட்டு நாங்கள் எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு வேறு அப்படி இருந்து அப்புறம் நாங்கள் கைட் பண்ணுறோம், நீங்கள் எல்லோரும் வாங்கோ. அந்தேன இவன் நீயமான ஒரு குருடன் வந்து இன்னொரு குருட அவங்க அசோசியேஷன் இருக்க எல்லாம் வாங்கலை, குருடர்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இவனே குருடன், எங்கே போவாங்க, எங்கே விழுவாங்க? அந்த மாதிரி இருக்க உபனிஷத்தை திட்டத்தை அதான் இங்கே குபுத்தயா அது எல்லாமே சரியா. அதனால் இதெல்லாம் ஏன் பண்ணுறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுறோம். இவனுக்கு ஏன்னா பயம்னா இது எவ்வளோ மோட்சமோ அப்புறம் உனக்கு அடுத்த ஜென்மம் வராது இது எவ்வளோ சொன்னால் கூட இவனுக்கு வந்து இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்குது. இன்னும் பிறந்தப்புலேருந்து இருக்கு. சின்ன குழந்தை பாருங்க, அம்மா எங்காவது விட்டுட்டு போச்சுன்னா அவன் என்ன அம்மா செக்யூரிட்டி, அம்மா கையில் இருந்து மடியில் படுத்துக்கிட்டு அப்படி இருந்து எல்லாம் அப்படி இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் காணும்னா பாருங்கள். அப்புறம் அஃப்கோர்ஸ் அம்மானு விட்டுட்டு போயிடும், அம்மானு விட்டுட்டு ஃபாரினே போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கு. அப்புறம் வந்து இவங்க நினச்சிக்கிறான் இந்த ஃபாரின் போனான்னு சொன்னேன், அதே மாதிரி சாதனம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ நானே நிற்கிறேன், அம்மா இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக இருக்கேன், இருட்டில் போவேன், காக்ரோச் பார்த்தா கூட பயம் இல்லை எனக்கு. அப்புறம் நான் பணம் வச்சுருக்கேன் பேங்க்கில், எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியும், சமைக்கவும் தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவாலிட்டி வந்து. ஆனால் எப்படி இந்த தைரியம் என்ன செக்யூரிட்டி நான் ஏற்படுத்திக்கிட்டேன், எனக்கு வீடு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, அப்படி தானே? அந்த செக்யூரிட்டி ஏதோ இருக்குது இதில். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சரி எல்லாம் இருக்கப்பா, இப்போது போதும், அது அப்படி இருக்கட்டும். நீ இப்போ வந்து கிளாஸுக்கு வந்து உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு தத்துவம் ஞானம் என்னான்னு கேட்கலாம் இல்லையான்னா அந்த வச்சுக்கினது எல்லாத்துக்கு மேலே மனசு போயிட்டுருக்கேன். இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுட்டானே, இங்கே நிற்க மாட்டேங்க சார் மனசு, இந்த இதெல்லாம் கேட்க எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது, அதில் எல்லாம் ஈடுபடுறது மனசு. ஸோ அதனால் அப்படி அவர் சரி வந்தால் கூட இவனுக்கு வந்து இங்கே இது முதல்ல புரியணும்னா மோட்சம் அப்புறம் ஜன்மம் இருக்காது, அசல் நீ சரீரம் இல்லை, இந்த பாஷெல்லாம் புரியறதுக்கு அவனுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். நீ தேகம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்லி எல்லாம் இதில் என்ன பேசுகிறீங்க இங்கன்னு புரியறதுக்கு கொஞ்ச நாள், நிறைய நாள் ஆகும். இப்படி கதை. அப்போ அவனை வந்து என்னென்னு இன்னும் கூட அந்த செக்யூரிட்டி இவ்வளோ கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், பண்ணது போதும், கேவலம் தெரிஞ்சுக்கோ, நோ டூயிங் ஓன்லி நோயிங்கன்னு சொன்னால் நம்பிக்கை வரதில்லை. அதுதான் பாயிண்ட் நான் சொல்ல விரும்பினது. நிறைய பேருக்கு சத்சங்கம் வந்தாலும் கொஞ்ச நாள் சிரவணம் பண்ணால் கூட இதே போதும் என்ன கரையேற்றுவனு நம்பிக்கை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப குவாலிஃபிகேஷன்ஸ் வேண்டியிருக்கு, குரு கிருப்பா ஈஸ்வர கிருப்பா வேண்டியிருக்கு. அது வராதனால என்ன பண்ணுவான்னா மறுபடியும் அந்த லோக விஷயங்களில் ஈடுபட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி வயசாகிடுச்சு, இப்போ டைம் ஆகிடுச்சு, உனக்கு எவ்வளோ நாள் இருக்கிறது தெரியாது. அதனால் இதில் பூர்ணமாக மனசில் லக்னம் பண்ணி சமயம் கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், எல்லாம்னு சொல்லி ஈடுபட முடியலை. அப்படி பண்ணலன்னா
இங்கே இருக்கிற அந்த பர்டன் எல்லாம் எடுக்க முடியாது. சரியா? செக்யூரிட்டி பற்றி பேசுனதுனால சைட் பாயிண்ட்டை தான் பேசிகிட்டு இருக்கு, பட் கனெக்டட் டு ஆல் திஸ். செக்யூரிட்டின்னா என்னன்னா ஒரு அழகான ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. ஓகே, ஞானி விஷயத்தில் சாஸ்திரம் வேதாந்தம் சொல்கிற விஷயம் security. It is a state of mind, okay, when there is nothing for me to lose. It is a state of mind when I feel there is nothing for me to lose. நான் லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது லூஸ் நான் விட்டு போயிடுமன்னா தானே செக்யூரிட்டி, ரக்ஷண பயம். ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்கே வரும்? ஆத்ம ஞானத்தில் தான் வரும். நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டா, நான் அதான் சுவாமி சொல்ல நத்திங் டு லூஸ் நத்திங் டு கெயின். நான் எதுவுமே எனக்கிட்ட இருந்து எதுவுமே விட்டுட்டு போக முடியாது. ஓகே, ஐ ஆம் பூர்ணம், ஃபுல். ஆனால் இது புரியல இவனுக்கு. ஸோ இவனை பற்றி தான் இங்கே திட்டினாரு, உபனிஷத்தும் திட்டிச்சு. ஸோ அதனால் கிரமமாக கிரகஸ்தனந்து வானப்பிரஸ்தத்துக்கு வரணும் அப்படின்னு. சரி, 26 இந்த விதமாக சொன்னதுக்கப்புறம், ஆனால் இங்கே இன்னொரு வார்த்தை சொல்லணும். இப்படி யாரும் சொல்கிறது, இந்த பலசுருத்தியே நல்லா இருக்கு. புத்திர தானிய பௌத்திர புத்திரி எல்லாம் நல்லா இருக்குது, அதே பண்ணும் போதும். வாரம் வாரம் போயிட்டு தன்வந்திரி கோவிலில் அபிஷேகம் பண்ண சொல்லி எல்லாம் சங்கல்பம் பண்ணு அவர் சொல்லுவார். ஆனால் அறிவு இருக்கிறவங்க அங்கே குபுத்தையன்னார் இல்லையா, அதே ஸ்லோகத்தில் தான் ந வேதஜ்ஞா வதந்தி, வேதத்தினை ஒழுங்காக புரிஞ்சுக்கினவங்க, வேத அபிப்பிராயத்தினை ஒழுங்காக புரிஞ்சுக்கினவங்களும், ஓகே, வைஸ் பீப்புள் ந வதந்தி, அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்புறம் 27வது ஸ்லோகத்தில் காமின கிருபணா லுப்தாஹ புஷ்பேஷு பலபுத்தயः பலபுத்தயः அக்னிமுக்தா தூமதாம் தாஹ தூமதாம் தாஹ ஸ்வம் லோகம் ந விந்ததி தே விந்ததி தே. ஏதோ ஒரு லெட்டர் அப்படி இப்படி போயிடுச்சது கொஞ்சம். சரி, பரவாயில்ல, படித்தோம். இங்கே முக்கியமான ஸ்லோகம் இது. என்ன சொல்கிறாரு? இங்கே இன்னும் ஒரு உபனிஷத்து தான் கோட் பண்ணி சொன்னோம், பட் எக்ஸாக்ட்லி இந்த குசுமிதாம், அப்புறம் இங்கே வந்து புஷ்பம், நேராகவே புஷ்பம் பார்த்து பலபுத்தையா, புஷ்பத்தினை பார்த்து காய பலம் நினச்சிக்கிறாவனும். இந்த ஸ்லோகங்களுக்கு சிமிலராக இருக்கிற ஸ்லோகங்கள் வந்து பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கார். ஓகே, யாருக்காவது ஞாபகம் வந்திருக்கலாம். 2வது அத்தியாயத்தில் 42, 43, 44 ஸ்லோகங்கள். யாமி யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மானஸ்வர்கபராः ஜன்ம கர்மஃலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபஹ்ருத சேதசாம். அதை போய் பார்த்துக்குங்க. அப்புறம் அதோடைய சாராம்சம் எல்லாம் இங்கே பகவான் ஆனால் இன்னும் கூட கண்டென்ஸ்டாக வச்சு சொல்கிறார். புஷ்பிதாம் வாச்சம், ஃப்ளவரி வேர்ட்ஸ். எது? வேதத்துடைய ஃப்ளவரி வேர்ட்ஸ் தான். அது கேட்டு அவனை வந்து ஏமாந்து போகிறான். விபஷ்சிதா, அறிவில்லாதவங்க அப்படி சொல்லி, நான்யது அஸ்தீதி, வேறே ஒன்றும் இல்லைப்பா, தர்மம் அர்த்தம் காமமே போதும், இந்த தர்மமாக இருந்தாவே போதும், அவனுக்கு அதே மோட்சம்னு சொல்லிக்குவான். மோட்சம்னு ஏதாவது சிலது அவனுக்கு கண்டிக்கலை. மோட்சம்னா சொர்க்கத்துக்கு போனால் தான் மோட்சம். சொர்க்கத்துக்கு போகிறது மோட்சம் எப்படி ஆகிடும்? வைகுண்டத்துக்கு போகிறது மோட்சம் எப்படி ஆகிடும்? வைகுண்டம்னு உன்னோட ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் வைகுண்டம், உன்னோட ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் கைலாசம்.
உன்னோட ஸ்வரூபத்துக்கு அது ஒரு பேர். அது உனக்கு புரியாதனால கதையில் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப சூட்டபுளான அந்த ஸ்லோகங்கள் பகவான் அங்கே சொல்லியிருக்காரு. அதனால் உண்மையான ஃப்ரீடம், மோட்சம் అనేది ஃப்ரீடம் அన్న நானாக சொன்னானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நானாக விட்டு கொடுத்தா அது ஃப்ரீடம். அடுத்தவங்க நம்மளை விட்டு கொடுத்தா அது பெயின், பந்தம் இல்லையா? ஆனால் ரெண்டுமே பண்ணுற வேலை ஒன்று தான். நானாக விட்டு கொடுத்தா இந்த பொருளை விட்டு கொடுத்தா ஐ ஆம் செப்பரேட்டட் ஃப்ரம் தட் பொருள். அவங்கள ஓகே யாராவது நம்மளை விட்டு கொடுத்தா கூட செப்பரேட்டடு. நடக்கிறது செப்பரேஷன் தான். ஆனால் நானாக விட்டு கொடுத்தா ஐ ஃபீல் அலோன்னஸ். அவங்களா விட்டு கொடுத்தா ஐ ஃபீல் லோன்லினஸ். நிறைய பேருக்கு அந்த லோன்லி என்ன கண்டுக்கிறதே இல்லை, பேசுகிறதே இல்லை, ஒரு ஃபோனு கூட பண்ண மாட்டேறான். ஒரு அந்த காலத்தில் ஒரு கடிதம் கூட போடணும். இப்போ கடிதம் தேவையில்லை, இமெயிலு, ஃபோனு, வாட்ஸ்அப் எதுவுமே பண்ண மாட்டேறான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தன்னந்தனியாக போச்சு, நாங்கள் வயசாகிடுச்சு, யாரும் இல்லை அப்படின்னு. அப்புறம் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஆகிடுவாங்க, ஒருத்தர் போயிடுவாங்க முன்னாடி. ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகணும் இல்லையா முதல்ல. அப்புறம் லோன்லியா அம்போன்னு அப்படி இருக்கு. அதனால தான் டிவி எப்போ போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கூட யாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன் பகவான் உனக்கு கூட இல்லையா? பகவான் நாம உனக்கு கூட இல்லையா? உன் ஹதயத்தில் யார் இருக்கா? அது வரமாட்டேங்குது. ஞானம் இல்லை, குபுத்தையா. ஸோ இதெல்லாம் இதோடைய அர்த்தம். நானியதஸ்தீதி வாதினஹான்னு அந்த பகவத்கீதையில் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த அன்டிக்ளேர்டு ஹிடன் எஜெண்டா అనేది ஒன்று இருக்கு అనేది அவங்க அதே மாதிரி சொல்லுது. அப்படி எல்லாம் கிடையாது. சும்மா அவங்க புத்தகத்தில் உங்கள் மாஸ்டர் என்னமோ கல்பித்தம் பண்ண எல்லாம் சொல்கிறார். நானியது அஸ்தி வேறு ஒன்றும் இல்லைப்பா. இல்லை அங்கே நாஸ்திகன் எடுத்துக்கிட்டால் கூட அந்த சார்வாக்கன் மாதிரி அப்புறம் சத்தி போனதுக்கப்புறம் நரக்கம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் இங்கே தான் இருக்கிற வரைக்கும் நல்ல ஜம்முன்னு கடன் வாங்காவது சாப்பிட்டுட்டு கடன் கொடுக்காம போயிடும். அவங்க தானே சார்வாக்க. யார் பார்த்தான்? யார் கேட்க போகிறான்? இருக்கும்போது நல்ல அனுபவி ராஜா அண்ணா. அதெல்லாம் அந்த மாதிரி கூட அர்த்தம். சரி, இதெல்லாம் கூட ரிலேட்டடு ஸ்லோகாஸ் பகவத்கீதாங்க. அடுத்தது இப்போ என்ன படிச்சிருக்கோம்? முக்கியமான ஸ்லோகம் கொஞ்சம் சொல்கிறேன், ஓரளவுக்கு அர்த்தம். மேலே ஸ்லோகத்தில் சொன்ன குபுத்தையான வார்த்தை இருக்கா, பகவானுக்கு திருப்தி வரலை. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திட்டே வராரு, கவனிச்சுக்கிறீங்களா? அபுதாக ஓகே அக்ஞானின இவனெல்லாம் சொல்லி குபுத்தய அவிக்னாய சொல்லிப்போ இன்னும் சொல்கிற பாரு இவங்களோட கதை அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் 5 வார்த்தைகளை வச்சு திட்டுறார். ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைசிங், கண்டெமிங். திட்டுறாருன்னா கண்டெமிங். 5 வார்த்தைகள். ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன எதுக்கு இப்படி என்ன அதோ சொன்னானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த வார்த்தை இதில் இருக்க. நிஜமாக சொல்லணும்னா தர்ம அர்த்த காமங்கள் புருஷார்த்தங்கள் இல்லை, ஒரே ஒரு புருஷார்த்தம்தான். மனுஷ சரீரம், புருஷன மனுஷ சரீரம். மனுஷ ஜன்மம் எடுத்தவனுக்கு ஒரே ஒரு கம்யம், லட்சியம் என்னன்னா மோக்ஷம், ஞான பிராப்தி. நான் யாருன்னு ஞானம் அடையணும், வேறு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா. அதனால் அப்போது முதல் 3 அபரா புருஷார்த்தங்கள். அதெல்லாம் பரம் இல்லை, மோட்சம் மட்டும்தான் பரம புருஷார்த்தம். ஓகே, முதல்ல அப்படி சொல்லும். அப்புறம் வேதம் அசல் அது 3 புருஷார்த்தங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும். ஏன்னா அது எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. கோல்டன் சங்கிலி போட்டு பந்திச்ச மாதிரி தான். கை 2 கட்டி போட்டு ஜெயிலில் போடுறதுக்கு தங்கம் வச்சு கட்டி போட்டா என்ன, இரும்பு நாளை கட்டி போட்டா என்ன, அந்த மாதிரி.
ஆனால் இது ஓப்பனாக டிக்ளேர் பண்ண முடியாது வேதத்துக்கு. சரி, முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கட்டோபனிஷத்தில் எது பிரேயஸ் అని சொன்னப்பட்டதோ சரியா, அந்த பிரேயஸ் అనేది பகவான் இங்கே முதல் 3 விஷயமாக சொன்னார். எங்கே மேலே காமேஷு பிராணேஷு ஸ்வஜனேஷு, அது அங்கே கட்டோபனிஷத்தில் பிரேயஸ் అని சொல்லி முடிச்சாச்சு. பிரேயஸ்ன்னா அனர்த்தம் అని சொல்லியாச்சு. ஸோ பகவானும் ஒரு வார்த்தை அனர்த்தம் பிரேயஸ். அப்புறம் பகவான் 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டார் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் புத்திரேஷ்னா வித்தேஷ்னா லோகேஷ்னான்னு. இப்போ அதே இன்னும் 5 பதங்கள் வச்சு சொல்ல போகிறார். என்னது, முதல் கட்டோபனிஷத்து என்ன சொன்னதுன்னு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா படித்து முடித்தோம் நம்ம அதை. சரியா, முடித்தோமா சார்? படித்தோமா சார்? படித்தோம் முடித்தோம். 2வது வள்ளியில் 2வது மந்திரம் ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதः. ஓகே, நமக்கு முன்னாடி பிரதி மனுஷனுக்கு முன்னாடியாமா ஸ்ரேயஸ்ஸு பிரேயஸ்ஸு 2 நிற்குமா. தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரः. இந்த கட்டோபனிஷத்தில் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு வார்த்தை தீராக. ஓகே, நிறைய வாட்டி அது அப்போ வரும்போதெல்லாம் உங்களை தைரியப்படுத்திட்டோம் இல்லை சொல்லி சொல்லி. என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன, இந்த 2த்துல நல்லா பார்த்து நல்லா நிலுங்கோ. அதே சென்னை சில்ஸ்க்கு போனால் இரு அந்த சாரி இங்கே வை, இந்த சாரி இது வை, பக்கத்தில் வை, அப்படி கொஞ்சம் இது டிஃபரெண்ட் டி. இதெல்லாம் பார்ப்பான் நல்லா, அந்த செல்ஃபோனா இந்த செல்ஃபோனான்னு. ஸ்ரேயஸ் பிரேயஸ் ஹிதம் என்ன பிரியம் என்னன்னு இதுதான். சம்பரீத்திய விவினக்தி நல்லா விசாரித்து பிரித்து இது நல்லது பெஸ்ட்ன்னு சொல்லி தீரஹா ஸ்ரேயஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்குவான். ஸ்ரேயோஹி தீரோபி, தீரா ஸ்ரேயஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்குவார். ஆனால் இன்னொருத்தர் அங்கே பிரேயஸ் இருக்கு, ஆனால் அது போல். ஆனால் பிரேயோ மந்தோ, மந்தம் அங்கே மந்த புத்தியை திட்டுறது அந்த உபனிஷத்து. இங்கே குபுத்தையான்னாரு இல்லை, மந்த. அந்த பிரேயஸ்ன்னு பிரேயோ மந்தோ யோகக்ஷேமா துருணீதே. அதான் செக்யூரிட்டி பற்றி சொன்னால் பார்த்தீங்களா, யோகக்ஷேமம் எனக்கு, என்னோடய க்ஷேமம் நான் பார்த்துக்க வேண்டாமா? நிறைய சம்பாதிக்க வேண்டாம், சம்பாதிக்கணும், முடிக்க வரைக்கும் சம்பாதிக்கணும். அப்புறம் டக்குன்னு போயிடுவேன். எல்லாம் பண்ணியாச்சு, வாங்கி வச்சாச்சு, எல்லாம் டக்குன்னு போய்டு. ஒரு நாளைக்கு டக்குன்னு நின்று போய்டும், கிளாக்கு நின்று போன மாதிரி. ఈ యోగక్షేమం అనేది யோகம் அண்ணா இல்லாதது அடையணும். வீடு கட்டணும், கார் வாங்கணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், எஸ்டேட் வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், அதெல்லாம் வாங்கி 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 அப்போ இப்போ அதெல்லாம் காப்பாற்றணும். அதில் போகக்கூடாது, குறையக்கூடாது, இன்னும் வளரணும். க்ஷேமம், யோகமும் க்ஷேமம். ஆனால் பகவான் கீதையில் என்ன சொன்னார்? உன்னோட யோகக்ஷேமம் நான் பார்க்குறேன், நீ எனக்கிட்ட வா, நீ ஞான மார்க்கத்துக்கு வா. நீ ஆக்சுவலி யோகமாகவும் க்ஷேமமாக தான் இருக்க, தேவையில்லாமல் இப்படி போட்டு குழப்பிக்கிற நீ அப்படின்னு. சரி, அப்புறம் எல்லாம் முடியுமா தெரியல, 5 வார்த்தை இருக்குது, ஒன்று சொல்கிறேன். முதல்ல காமினஹா. ஓகே, காமினஹா அப்படின்னா இங்கே அர்த்தம், யார் இந்த தர்ம அர்த்த காமங்கள் 3த்துலேயே முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஸ்டக்கப் இன் திஸ் 3, அவங்கள நீ காமினஹான்னு சொல்லணும். காமனா இந்த இடத்துல. ஓகே, அப்புறம் இவருக்கு ஜஸ்ட் கிருபணாக. இந்த கிருபணா வார்த்தை கூட நமக்கு உபனிஷத்தில் வந்துச்சு. பிராமண கிருபண. பிராமணா இருக்கிறதோட திருப்தி படுறவனு. கிருபணன்னா எவ்வளவு இருந்தான்னு பத்தாதவனுக்கு, அதுக்கு பேர் கிருபண. கஞ்சூஸ், லோபி. ஓகே, அது எல்லாத்துக்கும் நான் சொல்லணும், பகவத்கீதை எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது லுப். இதனை கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வருவீங்க. காமினஹா, கிருபணாக, அப்புறம் லுப்தாக.
ஓகே. லுப்தாகன்னா ஆக்சுவலி பிசினி, லோபி, கிரீடி பர்சன் அர்த்தம். கிருபணாகன்னா அர்த்தம் என்னன்னா பயந்து அப்படி தீனனாக இருக்கிறவன், தீனன் கிருபணன். ஓகே. அதுக்கு இப்படி சொல்லுவேன். அங்கே என்ன சொன்னோம், யார் அர்த்த காமங்க தர்ம அர்த்த காமங்களில் ஸ்டக்கப் ஆனானோ அவன் காமினகா. கிருபணாகன்னா யார் பொசஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுன்னு அது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கானோ அப்படி சொல்லணும் அர்த்தம். சம்ஸ்கிருத அர்த்தம் வேறே மாதிரி இருந்தால் கூட பொசஷன்ஸ் ரிலேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான். அதை பிடிச்சிருக்கோ இவனை பிடிச்சிருக்கான்னு பிடிச்சிருக்கு. ஓகே. அப்புறம் லுப்தாகன்னா லோபியான்னு எடுத்துக்கணும். சரியா? போதும். இதெல்லாம் யோசிச்சுட்டு வாங்க. அடுத்த பதம் என்னன்னா அது பெருசாக அதான் புஷ்பேஷு பலபுத்தையா. புஷ்பத்தினை பார்த்து பழம் காய அணிக்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு, அக்னிமுக்தாக. இது எல்லாத்துக்கு நல்ல கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.